அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து பலன் பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிஜிடிஆர்பி 2011 2012 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னா, கன்சிடர் த ஃபங்க்ஷன் f of x, y equal to 1 if mod y less than x, 0 is otherwise, where x lies between 0 to 1. ஓகே, இதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x, y equal to 1 if mod y less than x and 0 is otherwise, where x lies between 0 to 1. Question என்னன்னா, the regression curve y on x is linear but the regression curve x on y is non-linear. Option B, the regression curve both x on y and y on x are linear. Option C, the regression curve y on x is non-linear but the regression curve y on x on y is linear. Option D, the regression curve both y on x and x on y are non-linear. ஓகே, ஆக்சுவலாக இந்த டாபிக் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ் 2 அந்த டாப்பிக்லேருந்து தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் இது ஃபுல்லாகவே ரெக்ரேஷன் கர்வை டிபெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 2 ரேண்டம் வேரியபிள் x and yக்கு. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x, y equal to 1 if mod y less than x, 0 is otherwise, where x lies between 0 to 1. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா, the regression curve y on x is linear but regression curve x on y is non-linear அப்படி கேட்குறாங்க. அதே போல் regression curve both x on y and y on x are linear ஆன்னு கேட்குறாங்க. and the regression curve y on x is non-linear but the regression curve x on y is linear ஆன்னு கேட்குறாங்க. the regression curve both y on x and the regression curve x on y are linear ஆன்னு non-linear ஆன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தான் இந்த கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ரெக்ரேஷன் கர்வ் வந்து பார்த்தோன்னா, நம்ம சிம்பிளாக எப்படி பார்த்துருப்போன்னா, y minus y bar equal to r into sigma x sigma y divided by x minus x bar, இது போல் ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் நம்மளை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வச்சு கேட்டிருக்காங்க. அங்கே டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து x and y are two continuous random variable with corresponding probability density function கொடுத்துட்டாங்க. என்னன்னா, f of x, y equal to 1 if mod y less than x, 0 is otherwise. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த probability density ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெக்ரேஷன் கர்வ் y on x கண்டுபிடிக்கணும், ரெக்ரேஷன் கர்வ் x on y கண்டுபிடிக்கணும். அது y on x லீனியரா இல்லை x on y லீனியரா இல்லை ரெண்டுமே லீனியரா ரெண்டுமே நான் லீனியரா, எதிர் ஒன் லீனியரா எதிர் ஒன் நான் லீனியரா, இப்போ அதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணிடலாம். நம்ம ஏன்னா நம்மளுக்கு டிஆர்பியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ப்ராப்ளம் நம்ம விட்டு வந்துடுவோம். பட் அதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல நாலேஜ் கொடுக்கும். டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, நம்ம அந்த இது போல் நம்ம கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் எடுத்து கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இது ஈஸியாகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் கொஞ்சம் நான் போஸ்ட் பண்ணி விடுறேன், அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கு டிஆர்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கரெக்டாக எடுத்து கேட்டாங்க. இதுக்கு ரிலேட்டடாக நான் கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம குப்தா புக்கு எடுத்து பாருங்கள். பிரேம்குமார் குப்தா, இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் குப்தா அந்த புக்கு இருக்கும். ஜஸ்ட் அது நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது சும்மா ரிசல்ட் நாச்சும் நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதை வச்சு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் கம்மிங் டிஆர்பியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ப்போம் இந்த டிஆர்பி கேட்கலாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். பட் இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க, ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம ரெக்ரேஷனுக்கு ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டாங்க, 2 கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் x and y கொடுத்துட்டாங்க. அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா, வாட் இஸ் கரஸ்பாண்டிங் ரெக்ரேஷன் கர்வ் அப்படின்றத நம்ம பார்க்க போகலாம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நான் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் ஓரமாக இருக்கட்டும், நான் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்யூஷன் ஆனால், த ரெக்ரேஷன் கர்வ் x and y are two continuous random variable, okay, and f of x, y be a corresponding probability density function கொடுத்துட்டாங்கன்னா, the regression curve y on x is given by expectation of y given x is equal to integral minus infinity to plus infinity y into the conditional probability density function.
y given x into dy. Okay, the f of y given x is nothing but conditional probability function of y given x. அது எப்படி எழுதலாம்னா the conditional probability density function y given is nothing but f of y given x is nothing but the conditional probability density function is nothing but f of x comma y divided by the marginal probability density function of x. Okay, இதான் என்னுடைய conditional probability density function of y given x. Okay, ஸோ அதுதான் இங்கே வச்சு யூஸ் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், the regression curve y on x is nothing but expectation of y given x equal to integral minus infinity plus infinity y into f of y given x into dy. Okay, இந்த f of y given is nothing but conditional probability density function of y given x. Okay, இப்போது இங்கே நம்மளுக்கு பார்த்தோன்னா இதில் marginal probability density function of xன்றதுனால தான் ஃபைன் பண்ணணும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு தெரியும் டெஃபினிஷன் எழுதிடுறேன்னா இங்கே f of x marginal probability density function of x is nothing but integral minus infinity plus infinity f of x comma y into dy. Okay, similarly the marginal probability density function of y is nothing but integral minus infinity to plus infinity f of x comma y into dx. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இதை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பாருங்கள், நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா the regression curve y on x கொடுத்துட்டேன். அதே போல் the regression curve x on y சொல்லணும். the regression curve x on y is expectation of x given y is equal to integral minus infinity to plus infinity x into f of x given y into dx, where f of x given y is denoted by the conditional probability density function of x given y, that nothing but f of x comma y divided by fy of x, fy of y, capital Y of y. Okay, ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து marginal probability density function of y. சாரி, இங்கே ஜஸ்ட்டு y போடணும். ஓகேவா? ஸோ இதுதாங்க the regression curve x on y is nothing but expectation of x given y, the capital Y. Okay, expectation of x given y is equal to integral minus infinity plus infinity x into the conditional probability density function of x given y into dx. the conditional probability density function வந்து இதுதான். Okay, similarly the regression curve y on x is nothing but expectation of y given x equal to integral minus infinity plus infinity y into the conditional probability density function of y given x. Okay, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா இது வந்து regression curve y on x. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, regression curve x on y. இது நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் தேவையானது என்னன்னா conditional probability density function தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக marginal probability density function தேவை. ஓகே, இது நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் இந்த ரிசல்ட்ஸ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சர் பிடிச்சிடலாம். ஓகே, சரி. இப்போது என்னுடைய regression curve y on x நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஃபைன் பண்ண வேண்டியது வரும் தெரியுமா? the marginal probability density function of xன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, the marginal probability density function of xன்றதை ஃபைன் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து conditional probability density function of y given x கண்டுபிடிச்சிடலாம். conditional probability density function of y given x நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய regression curve y on x ஃபைன் பண்ணிடலாம். சிமிலர்லி அதே தான் the regression curve x on y கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், conditional probability density function of x given y கண்டுபிடிக்கணும். அதுக்கு marginal probability density function of y ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம aims to find marginal probability density function of x and marginal probability density function of y. ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம conditional probability density function எழுதிடுவோம். அதில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த regression curve ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம aims to find the marginal probability density function of both x and y. Okay, the marginal probability density function of
x is given by f capital X of small x is equal to integral minus infinity to plus infinity into f of x comma y into dy. ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். f of x comma y equal to 1 if mod y less than x. Okay, and 0 is otherwise where x lies between 0 to 1. Okay, ஸோ இதை நான் அப்படியே ரீரைட் பண்ணலாம். இது எப்படின்னா மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஒய் லெஸ் தென் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, இந்த மாடு ஒய் லெஸ் தென் எக்ஸுக்கு தானே மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 1. அதே போல் எக்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ 1ன்றதால இந்த ஒய் லெஸ் பிட்வீன் -1 to 1 அது தாண்டாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபுல் ரீஜன் மைனஸ் இன்ஃபினிட்டி ஓல் ஆரில் நம்ம இன்டர்வல் பண்ணணும். பட் நம்ம எது வரைக்கும் பண்ணால் போதும், ஒய் வேரி எங்கே பார்க்கணும், ஏன்னா டிஒய். இப்போ ஒய் வேரி எங்கே பார்க்கணும், -x to x. ஓகே, அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், இன்டகரல் -x to x. அது கரஸ்பாண்டிங்கான ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அது நம்மளுக்கு இங்கே 1. ஓகே, ஸோ அப்போ 1 into dy. ஸோ இட்ஸ் நத்திங் பட் y into y of லிமிட் இன்டெகிரல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், x minus of -x nothing but 2x. ஸோ f marginal product density function of xன்றது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் கண்டிஷனல் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா த கண்டிஷனல் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y given x. X is f of y given x denoted by f of y given x is equal to f of x comma y divided by the marginal product density function of x. Okay, but f of x comma y என்றதுனாதே 1 divided by marginal product density function வந்து 2x where x lies between 0 to 1. Okay, where x lies between 0 to 1. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா regression curve y and x கண்டுபிடிக்க போறோம். Therefore the regression curve y on x is expectation of y given x is equal to integral minus infinity to plus infinity y into the conditional product density function of y given x into dy. Okay, so அப்போ இங்கே y வேரியங்க -x to x into y into the conditional product density function என்ன கிடைக்குது 1/2x into dy. Okay, so இந்த 1/2x வெளியே எடுத்துடலாம். integral -x to x y into dy. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஆட் ஃபங்க்ஷன்ன்றதால இன்டர்வல் வேல்யூ 0. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y given x வந்து நம்மளுக்கு 0 ஆகுது. 0 means 0 constant, that means linear. Okay, அப்போது the regression curve y on x is nothing but linear. Therefore the regression curve y on x is linear. ஏன்னா அது 0 கான்ஸ்டன்ட் இல்லைங்களா. ஸோ ரெக்ரேஷன் கர்வ் y on x is nothing but லீனியராக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், x on y பார்க்கணும். இந்த ரெக்ரேஷன் கர்வ் x on y பார்க்கணும். ஓகே, இதில் எதுவும் உங்களுக்கு ஃபைன் பண்ணுறது எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, டவுட் இருந்தால் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் வராது. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெக்ரேஷன் கர்வ் y on x கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் y on x என்னன்னு தெரியணும், y given x என்னன்னு தெரியணும். அது கரஸ்பாண்டிங் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் xன்றதுனால ஃபைன் பண்ணிடணும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு டோட்டலாக ஃபைன் பண்ணிட்டு வந்து தான் நான் டேரெக்டாக இங்கே ரெக்ரேஷன் கர்வ் y on x ஃபைன் பண்ணுறேன். ஓகே, அதே போல் x on y பார்க்கலாம். the regression curve x on y. x on y is nothing but expectation of x given y is equal to integral minus infinity plus infinity x into the conditional probability density function of x given y into dx. ஓகே, இப்போது இங்கே எக்ஸ் வெரி நம்ம பார்க்கணும். எக்ஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எக்ஸ் லிமிட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங்
conditional probability density ஃபங்க்ஷன்ன்றது நம்ம எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம். the conditional probability density function of x given y அது வேணும் நம்ம என்ன பண்ணணும், the conditional probability density function of x given y f of x given y is equal to f of x comma y divided by marginal probability density function of y. Okay, இப்போ நம்ம இதை ஃபைண்ட் பண்ணோம். fy of I equal to integral minus infinity to plus infinity f of x comma y into dx. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா mod y less than x and x lies between 0 to 1 இல்லைங்களா. ஸோ x வேரி எங்கே ஆகுதுன்னா லோயர் லிமிட் எக்ஸோட லோயர் லிமிட் mod y, லோயர் பவுண்ட் mod y, அப்பர் பவுண்ட் வந்து 1 இன்ட்டு கரஸ்பாண்டிங் f of x comma y என்னது 1 இன்ட்டு dx. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 1 மைனஸ் mod y இதனோட இன்டெக்ரேஷன். இது ஓகே தானே. ஆக்சுவலாக என்னுடைய ப்ராப்ளத்தில் பாருங்கள், இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து mod y less than x if x f of x comma y equal to 1. if mod y less than xக்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் 1. எக்ஸோடைய லோயர் பவுண்ட் பார்த்தேன் mod y இருக்குது அண்ட் x lies between 0 to 1ன்றதால இங்கே இன்டெக்ரல் வேல்யூ லிமிட் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னா எக்ஸோடைய லோயர் பவுண்ட் mod y அந்த அப்பர் பவுண்ட் வந்து 1ன்றதால அப்போது லிமிட்டிங் வேல்யூ பார்த்தா mod y to 1 தான். அதனோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தா 1. ஓகே, அதர் கேஸில் 0, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ therefore the conditional probability density function of x given y is nothing but f of x comma y divided by marginal probability density function of y. Okay, this is nothing but 1 divided by 1 minus mod y. Okay, இப்போ இது 2 கேஸாக நான் பார்க்குறேன். the conditional probability density function of x given y is nothing but 1 by 1 minus y if 0 less than y less than 1 and 0 less than x less than 1. கரெக்ட் தானே. இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுறேங்க. சிமிலர்லி 1 by 1 plus y if minus 1 less than y less than 0 and 0 less than x less than 1. y lies between minus 1 to அது y நெகட்டிவாக இருந்தால் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி படி 1 by 1 plus y வந்துடும் மாடுலஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. இதே போல் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகே, சரி, இப்போது இது கரஸ்பாண்டியாக நம்ம ரெக்ரேஷன் டைம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். the regression curve x on y if 0 less than y less than 1 and 0 less than x less than 1 is given by expectation of x given y is equal to integral இங்கே பாருங்கள் ஃபார்முலா எழுதலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இல்லைங்களா. சரி, இப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1 ஓகே இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் லைஸ் பிட்வீன் 0 to 1 இருந்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1 by 1 minus y இன்ட்டு டிஎக்ஸ். இது கரெக்ட் தானே. இதோ பாருங்கள், அதாவது எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1 இருக்கும்போது ஒய் லைஸ் பிட்வீன் 0 to 1 இருந்தால் இந்த என்னுடைய conditional probability density function x given y nothing but 1 by 1 minus y. ஜஸ்ட் அதுதான் அங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ், இந்த இன்டெக்ரல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்ன்றதால 1 by 1 minus y வெளியே எடுத்துடலாம். ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக வெளியே வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் x square by 2 nothing but 0 to 1. அப்போ 1 by 2 into 1 minus y where x lies between 0 to 1, y lies between 0 to 1. ஓகே, இந்த இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதனுடைய கண்டிஷனல் என்னுடைய ரெக்ரேஷன் கர்வ் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் நத்திங் பட் 1/x கர்வ் மாதிரி வருது பிஹேவியர் பார்த்தோம்னா. ஸோ இது லீனியர் கிடையாது. ஓகே, சிமிலர்லி நம்ம அந்த கேஸை ஃபைன் பண்ணிடுவோம். இஃப் -1 less than y less than 0 அண்டு 0 less than x less than 1 அப்படின்னா என்னுடைய கரஸ்பாண்டிங் ரெக்ரேஷன் கர்வ் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் நத்திங் பட் இன்டகரல் -infinity to +infinity x into f of x comma y into dx. ஓகே, ஸோ
இந்த இடத்துல எக்ஸ் வேரி பார்க்க போகிறோம். எக்ஸ் வேரி 0 to 1 தான், ஃபிக்ஸ்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய் வேரி வந்து நம்ம இந்த இதில் பார்க்கும்போது ஃபங்க்ஷன் ஆகும் 1/1 + y இன்ட்டு dx. ஸோ இதனுடைய இன்டெகிரேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு 1 + y. 0 less than x less than 1 minus 1 less than y less than 0. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x given y, அதாவது ரெக்ரேஷன் கர்வ் x on y. இப்போ ரெண்டு கேஸுமே பார்த்தோன்னே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, என்னுடைய ரெக்ரேஷன் கர்வ் x on y நான் லீனியர். ஓகே, இதில் ரெக்ரேஷன் கர்வ் x on y இஸ் நான் லீனியர். ஓகே, இது புரிஞ்சதில்ல? த ரெக்ரேஷன் கர்வ் x on y is non-linear. அப்போது நமக்கு எது லீனியராக கிடைச்சது, த ரெக்ரேஷன் கர்வ் y on x தான் நம்மளுக்கு லீனியராக வந்தது. கரெக்ட், த ரெக்ரேஷன் கர்வ் y on x தான் நம்ம லீனியராக வந்தது, பிகாஸ் 0 கான்ஸ்டண்ட்டாக இருந்ததால். ஓகே, ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஆன்சர் வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படிக்கலாம். த ரெக்ரேஷன் கர்வ் y on x இஸ் லீனியர் பட் ரெக்ரேஷன் கர்வ் x on y இஸ் நாட் லீனியர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, இங்கே பார்த்தோன்னா த ரெக்ரேஷன் கர்வ் போத் x on y and y on x ஆர் லீனியர்னு சொல்லியிருக்காங்க, இது ஃபால்ஸு. இங்கே பார்த்தோன்னா ரெக்ரேஷன் கர்வ் y on x இஸ் நான் லீனியர் பட் ரெக்ரேஷன் கர்வ் x on y இஸ் லீனியர் சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு தான். த ரெக்ரேஷன் கர்வ் போத் y on x and x on y ஆர் நான் லீனியர் சொல்லியிருக்காங்க, இது ஃபால்ஸ். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, அதாவது நம்ம ரெக்ரேஷன் கர்வ் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க வித் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் x on y அண்ட் கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வே தான் அப்ரோச் பண்ணணும். ஓகே, அது ரெக்ரேஷன் கர்வ் y on x இஸ் நத்திங் பட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் y given x, இதான் இது ஃபார்முலா. அதனுடைய கண்டிஷனல் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தேவையான மார்ஜினல் ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சணும். அதை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டுத்தோடைய ரெக்ரேஷன் கர்வுடைய ஃபார்முலா ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கம்மிங் டிஆர்பியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்க கொஸ்டின்ஸை ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறதால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகே, இது ரிலேட்டடாக 100 ப்ராப்ளம் உங்களுக்கு நான் தரேன், ஜஸ்ட் அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்த்துடலாம். இஃப் x and y are two continuous random variable, if x and y are two continuous random variable, and whose probability density function is given by f of x comma y equal to x into e power minus of x into y plus 1. Okay, x into y plus 1 where x greater than or equal to 0 and y greater than or equal to 0, or 0 to infinity, and 0 is otherwise. Okay, so if x and y are two continuous random variable with the probability density function கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு என்னன்னா find the regression curve y on x and x on y. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு and check their behaviors. Check their behaviors. Okay, that means linear or non-linear. ஸோ அது போல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுதுகிறேன். அதே போல் தான் if x and y are two continuous random variable with the probability density function is எழுதிடலாம். if x and y are two continuous random variable whose probability density function is given by f of x comma y equal to is nothing but y by 1 plus
x whole power 4 into e power minus of y divided by 1 plus x. Okay, another f of x comma y equal to y by 1 plus x whole power 4 into e power minus of y by 1 plus x, where x comma y will be greater than 0, greater than or equal to 0. Other case 0, otherwise 0. Okay, so இதே question தான். Find the regression curve y on x and x on y and check their behaviors. Okay, ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், பார்க்கலாம். இந்த டிஆர்பி கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிங்க. பட் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இந்த டைம் வந்து நீங்கள் இது போல் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, கேட்பாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.